அந்த மிஷின் லேர்னிங் எப்படியெல்லாம் மாற்றிட்டுருக்குன்னு தெரியுமா? உங்களை பற்றி உங்களை விட உங்கள் ஃபோனுக்கு தான் அதிகமாக தெரியும். உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, நீங்கள் எதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கிறது தாங்க இந்த மிஷின் லேர்னிங். வாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே? உங்களோட கெரியர், உங்களோட ஃப்யூச்சர், ஏன் நீங்கள் ஃப்யூச்சரில் எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறீங்கன்னு கூட இந்த மிஷின் லேர்னிங் தான் முடிவு பண்ண போகுது. மிஷின் லேர்னிங்னா என்னென்னா, ஒரு டேட்டாவை கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்துட்டு ஹியூமன்ஸோட எந்த ஹெல்ப்பும் இல்லாமையே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டேட்டாலேருந்து ஒரு பேட்டர்னை எடுத்து அதுலேருந்து டிசிஷனை கொண்டு வர ஒரு டெக்னிக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங். அடுத்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். அதாவது சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், அடுத்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் மிஷின் லேர்னிங்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸை மட்டும் பார்க்கலாம். கம்பேரிசன் வீடியோ மட்டும் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் மிஷின் லேர்னிங்க்கும் இப்போ லாஜிக்னு எடுத்துக்கிட்டோன்னா, ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ப்ரோக்ராமர் தான் வந்து எல்லா கோடையுமே ரைட் பண்ணும். அல்காரிதம் கொடுத்து அல்காரிதம் எல்லாத்தையும் ரைட் பண்ணால் தான் நம்மளுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இதுவே மிஷின் லேர்னிங்கில் நம்ம வெறும் டேட்டாவை மட்டும் கொடுத்தாலே போதும், மிஷினே ஒரு ரூல்ஸை தானாக லேர்ன் பண்ணிக்கும். இப்போ இன்புட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் டேட்டா அண்ட் ரூல்ஸ், அதாவது டேட்டாவையும் அல்காரிதத்தையும் நம்ம கொடுத்தா தான் அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே மிஷின் லேர்னிங்கில் நம்ம டேட்டாவையும் அவுட்புட்டையும் கொடுத்துட்டு ஒரு ரூல்ஸை மிஷின் லேர்னிங்கே பேட்டர்ன் பண்ணிடும். இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வெஸ்டர்ன் செஃப்பை கூட்டிகிட்டு வந்து நம்ம பிரியாணி ரெசிபி செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போது ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் நம்ம அந்த செஃப்புக்கு தேவையான டேட்டா, அதாவது ரெசிபீஸை கொடுத்துட்றோம். அதே மாதிரி ரூல்ஸ் எப்படி செய்யணுங்கிற அந்த ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு அதை வதக்கிட்டு அடுத்து தக்காளி போட்டு வதக்கணும், அது எவ்வளோ நிமிஷம் வதக்கணும், அடுத்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸையும் நம்ம அந்த செஃப் கிட்ட சொல்லி கொடுத்தோன்னா அவர் நம்மளுக்கு பிரியாணி ரெசிப்பியை ரெடி பண்ணி கொடுத்துருவார். ஆனால் இதுவே மிஷின் லேர்னிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அந்த செஃப்புக்கு தேவையான டேட்டா, அதாவது ரெசிப்பியை கொடுத்துட்றோம். அதே மாதிரி மோர் தென் 10 பிரியாணியை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். அவர் அந்த 10 பிரியாணியும் சாப்பிட்டுட்டு அதுலேருந்து ஒரு பேட்டர்னை அவராகவே ரெகக்னைஸ் பண்ணி, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணி ஒரு மாடலை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவார். இதுதான் மிஷின் லேர்னிங். இது புரிஞ்சதா? அடுத்து டிபெண்டன்சி பார்க்கலாம். டிபெண்டன்சின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் எப்போயுமே தேவைப்படுறாரு. ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எப்போயுமே இங்கே ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஹியூமன் தான். ஆனால் இதுவே மிஷின் லேர்னிங்கில் நம்ம வெறும் டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டா போதும், அதோட குவாலிட்டி குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி மிஷின் லேர்னிங்கை ஒரு மாடலை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டின்னு பார்த்தோம்னா, ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் ஒரு ரிஜிட், ஒரு கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு புது சுச்சுவேஷன் வந்தால் ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தான் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை எடுத்துகிட்டு அதை அப்டேட் பண்ணணும். ஆனால் இதுவே மிஷின் லேர்னிங் எடுத்துட்டோன்னா ரொம்ப அடாப்டிவாக இருக்கும். நம்ம வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு இருக்கிற அந்த நியூ சுச்சுவேஷனுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டாலே போதும், மிஷின் லேர்னிங்கே வந்து அதை அடாப்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இதுதான் மிஷின் லேர்னிங். இதுதான் மிஷின் லேர்னிங்கோட கம்பேரிசன். அடுத்த முக்கியமான கான்செப்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங், அதாவது சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், அடுத்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 2 அப்சர்வ் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித் மீ கஸ்தூரி. தேங்க்யூ.